வெல்கம் டு அருணா குக்கிங் vlogs. நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் கருவாடு போட்டு ஒரு காரசாரமான புளிக்குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தக்காளி 2, வெங்காயம், பூண்டு 4 பற்கள், முருங்கைக்காய் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு, கருவேப்பிலை, 2 முழுக்கு மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டு நல்லா கிளறி விட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கி விடணும். அது ஒரு 30 செகண்ட் போட்டு மூடி வச்சு அதை ஓப்பன் பண்ணிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும். அதை நம்ம நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்த மாங்காய் போடும்போது அந்த புளிக்குழம்பு மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மாங்காய் போட்டு நல்லா கிளறி முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா கிளறி கத்திரிக்காயும் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிளறி விடணும். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறின பிறகு சைடில் சுடு தண்ணியை போட்டு கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி கொதிக்க வச்சுக்கணும். கொதித்த கருவாடை 2-3 டைம் நல்லா அலசி விட்டுக்கணும். அலசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு சாம்பார் பொடி, கரம் மசாலா, மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு புளிக்குழம்புனால கொஞ்சோண்டு புளியை கரைச்சி கொஞ்சோண்டு லைட்டாக புளி கரைச்சி ஊற்றிக்கணும். உங்களுக்கு அளவுக்கேற்ற புளி கரைசலோட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி கொஞ்சம் அப்படியே கொதிக்க வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். மசாலாலாம் குழம்புல அப்படி மெல்ட் ஆகணும். க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடு எடுத்து மிக்ஸ் பண்ணணும். குழம்புல நல்லா கொதித்து வந்தோடனே எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கு மேலே கருவாடு போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் இருந்து வெயிட் பண்ணி நல்லா கம்மன்னு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கருவாடு போட்டு புளிக்குழம்பு காரசாரமாக வச்சாச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூள் தூவி விட்டு நல்லா கிளறி விடணும். அவ்வளோதாங்க. ஈஸியான முறையில் கருவாடு மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். கத்திரிக்காயும் சுட சுட சாதத்தோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் கருவாடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.